நஹ்மதுஹு அலா ரசூலிஹில் கரீம் அமாபாத். நம்முடைய ஃபிக்ஹ் சட்ட தொடரில் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். இது ஃபிக்ஹுடன் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இல்லாவிட்டாலும் கூட சகோதரருடைய கேள்விக்கு நாம் பதிலளிக்க முனைகின்றோம். அவர் கேட்டிருப்பதாவது, குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களுடைய பெயர்களுடன் அவர்கள் எவ்வளவு காலம் இந்த உலகில் வாழ்ந்தார்கள்? முதலாவது ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அபுல் பஷர், மனிதர்கள் அனைவருக்கும் தந்தை. இவர்கள் உலகத்தில் 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இந்தியாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், மக்காவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பைத்துல் முகத்திஸிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு கருத்து இருக்கின்றது. இரண்டாவது, ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 865 வருடங்கள் வாழ்ந்தார்கள். மூன்றாவது, ஹசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் என்று இவர்களுக்கு கூறப்படும் சையதுல் முர்சலின். இவர்கள் உலகத்தில் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். கூஃபாவில் உள்ள மஸ்ஜிதில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அல் ஜபலுல் அஹ்மர் என்ற இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மஸ்ஜிதுல் ஹராம்ல அடைக்கலம் பெற்றிருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நான்காவது, ஹசரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 464 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். யமனிலே ஹலரமவுத் என்ற இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐந்தாவது, ஹசரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தொரு வேத நூட்களிலும் இவர்கள் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று கூறப்படவில்லை. மாறாக ஹலரமவுத், அதாவது யமன்ல உள்ள ஹலரமவுத் என்ற இடத்துல இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஆறாவது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களும் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்று எங்கேயுமே ஆதாரம் பெறப்படவில்லை. இவர்களுடைய கபர் அறை சூகர் என்ற கிராமத்திலே இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாவது, இப்ராஹிம் ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று வர்ணிப்பு பெற்றவர்கள். 200 வருடங்கள் இந்த உலகத்திலே இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களும் பலஸ்தீனிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முதலாவது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பலஸ்தீனில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எட்டாவது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 137 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். தன்னுடைய தாயான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களுக்கு பக்கத்தில் மக்காவிலே அடைக்கலம் பெற்றிருக்கின்றார்கள். ஒன்பதாவது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 180 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவருடைய தந்தை இப்ராஹிம் ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் பலஸ்தீனில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10வது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கு தான் இஸ்ராயில் என்று சொல்லப்படும் பனு இஸ்ராயில் சந்ததியினர்கள், அதாவது யூதர்கள், இவர்களின் மூலமாகத்தான் உருவானார்கள். 147 வருடங்கள் இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். மிஸ்ரிலே மரணித்தார்கள். இவர்களுடைய வசியத்தின் பிரகாரம் இவர்களுடைய ஜனாசாவை பலஸ்தீனுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே தான் அடைக்கலம் பெறப்பட்டது. 11வது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் இந்த உலகத்தில் 110 வருடங்கள் வாழ்ந்தார்கள். மிஸ்ரிலே மரணித்தார்கள். இவர்களும் வசியத் செய்திருந்தார்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு இவருடைய ஜனாசாவை பலஸ்தீனிலே அடைக்கலம் செல்லுமாறு, அடைக்கலம் வைக்குமாறு அந்த அடிப்படையிலே அங்கே கொண்டு சென்று அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 12வது, ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எந்த ஒரு வேதத்திலேயோ கிதாபுகளிலேயோ இவர்கள் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று கூறப்படவில்லை. இவர்களும் பலஸ்தீனிலே அடைக்கலம் பெற்றிருக்கின்றார்கள். 13வது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 90 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் சாதுல் கர்யா என்ற ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14வது, துல் கிஃப்லி அலைஹிஸ்ஸலாம், எந்த ஒரு கிதாபிலும் இவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்ற விடயம் ஆதாரமாக பெறப்படவில்லை. இவர்கள் மிஸ்ரில் பிறந்தார்கள், சீனாவில் மரணித்தார்கள். இவர்கள் அர்லே ஷாம்ல இவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய தந்தைக்கு பக்கத்திலே. 15வது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், எந்த ஒரு கிதாபும் இவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்ற ஆதாரம் எமக்கு கிடைக்கவில்லை. இவர்கள் 15வது நபியாக திகழ்கின்றார்கள். 16வது, மூசா கலீமுல்லா அலைஹிஸ்ஸலாம், இந்த உலகத்தில் 120 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இவர்களும் சீனாவிலே மரணித்தார்கள். அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 17வது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 122 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். சீனாவிலே வஃபாத்தானார்கள். அங்கே அடக்கலம் பெற்றிருக்கின்றார்கள். 18வது, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம்
கிதாபுகளில், புத்தகங்களில், வேதங்களில் எங்கேயுமே இவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. இவர்கள் பனு இஸ்ராயல்களுக்கு பின்னால் பிறந்தவர்கள், அதாவது இஸ்ராயல்களுடைய சந்ததிகளுக்கு பின்னால் இவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் பலஸ்தீனிலே அடைக்கலம் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் லெபனானில் உள்ள பாலபக் என்ற இடத்துல இவருடைய கபுரறை இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது அல் யசா அலைஹிஸ்ஸலாம், இவங்களும் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்று எங்கேயுமே ஆதாரம் கிடைக்கவில்லை. இவர்கள் பூமி அர்லு ஷாமுடைய பூமியில் அடைக்கலம் பெற்றிருக்கின்றார்கள். அடுத்தது 20வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 21வது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 52 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 22வது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 150 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 23வது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கிதாபுகளில், வேதங்களில் இவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. 24வது மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம் அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வானத்துக்கு உயர்த்து கொண்டால் அந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். 25வது நம்முடைய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் மக்காவுடைய 570வது வருடத்தில் பிறக்கிறாங்க. அவர்கள் 63 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் மஸ்ஜிதுன் நபவியில் இவர்கள் அடைக்கலம் பெறுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களின் மீது ஆர்வம் கொண்டு தேடக்கூடியவர்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்வானாக.